வணக்கம். நான் இப்போ ஒரு நல்ல மோட்டிவேஷன் சொல்கிறேன். என்ன மோட்டிவேஷன்னா, டைரக்டர் அட்லி அவங்க சொன்ன ஒரு மோட்டிவேஷனே இப்போ நான் சொல்கிறேன். என்னென்னா, ஒரு அப்பா ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவங்க பார்த்தா அது இறக்கும் தருவாயில் இருக்குமோ, தன்னுடைய மகனுக்கு எதுவுமே நம்ம சேர்த்து வைக்கலையே அப்படி சொல்லி என்ன பண்ணியிருக்காரு, கையில் உள்ள வாட்சை கழட்டி, தம்பி இதை கொண்டு போய் என்ன பண்ண பக்கத்தில் போய் எவ்வளோன்னு கேட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தம்பி போயிருக்கிறாரு. போய் பக்கத்தில் போய் இந்த வாட்ச் எவ்வளோங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என்னப்பா இது நல்ல வாட்ச் இல்லை, அப்படியே ஸ்க்ராட்ச் ஆகிருக்குது, என்ன 5 ரூபா பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, வந்து அப்பாட்ட அப்பா 5 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்கப்பா அப்படின்னு இருக்காப்புல. அப்பா சொல்லியிருக்காரு, பக்கத்தில் உள்ள அடமான கடையில் போய் கேளு, அங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கேளு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ அதே போல் போயிருக்கிறாரு. வாட்சை கொடுத்து என்ன இது எவ்வளோ தரீங்க அப்படின்னு கேட்டோன்னா, அடமான கடையில் சொல்லியிருக்கிறாங்க 15 ரூபா தரேன் தம்பி அப்படின்னு இருக்காங்க. திருப்பி என்ன பண்ணியிருக்காரு, அப்பாட்ட வந்து சொல்லிவிட்டு, அப்பா 15 ரூபா தரேன்னு சொல்கிறாப்புல அப்படின்னாப்புலையாம். அப்போ அப்பா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, பக்கத்தில் மியூசியம் இருக்குது, அந்த மியூசியத்தில் போய் கேளு அப்படின்னு திருப்பி சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. அதே போல் என்ன பண்ணியிருக்காரு, மியூசியத்தில் போய் கேட்டிருக்காப்புல. என்ன கேட்டிருக்காப்புல, இது என்ன இந்த வாட்ச் வந்து எவ்வளோ பெறும் என்ன ஏதுன்னு கேட்டிருக்காப்புல. அப்போ அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தம்பி இது வந்து ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் ஓல்டு வாட்ச் தம்பி, என்ன ஒரு 30 lakhs கொடுக்கலாம் தம்பி அப்படின்னு இருக்காப்புல. அதை அப்படியே வந்து அப்பாட்ட சொல்லுமோ, அப்பா சொல்லியிருக்கிறாரு, தம்பி இதை நான் விற்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை தம்பி, நம்ம எங்கே போய் இருந்து நம்ம எந்த இடத்த செலக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்த பொறுத்து தான் அந்த இடத்துல நம்ம வேல்யூ தெரியணும். நம்ம வேல்யூ எங்கே தெரியணும்னு இருக்குதோ அங்கே போனால் தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது. நம்ம செலக்ட் பண்ணுற இடத்த பொறுத்து தான் நம்மளுடைய வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 5 ரூபாயிலேருந்து 30 lakhs இடையில எத்தனை இடங்களை கடந்து போயிருக்குது பாருங்கள் பணத்தில். அதனால் இப்போ உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த மோட்டிவேஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுடைய வேல்யூ எங்கே தெரியணும், அந்த இடத்துல போனால் தான் நமக்கு வெற்றி. எல்லா இடங்கள்லையும் போய் நமக்கு வெற்றி கிடைக்குன்னு பிளான் பண்ணாதீங்க, திருந்திக்கோங்க. தேங்க்யூ.